இரு வந்துடுறேன். அப்பா அப்பா. யாரு? சிவாவா? என்னடா இது, ஒரு தபால் கூட படாம திடீர்னு வந்து நிக்கிற? காலேஜ் லீவ் விட்டாச்சப்பா? இல்லம்மா அண்ணி, ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வாங்க. ஆமா அண்ணி, இந்த தடவை நான் தனியா வரல, இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன். சின்ன மருமகளா? என்னடா சொல்ற? ஆமாமா, நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். இக்கட்டான நிலைமையில உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருப்ப. உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு சரியான நன்றி கடன் காட்டிட்டடா. ஏண்டா, பெத்தவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? தாலி கட்டிதான் கல்யாணம் பண்ணிருப்பான், பேசாம இரு. சின்ன மருமக எங்க பார்க்க? வெளியில இருக்காப்பா. சாந்தி, என்ன மாமா? நீ போய் ஆராத்தி எடுத்து அவளை கூட்டிட்டு வா. சரி மாமா. செத்தாலும் சரி, நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். நீதான் எதுக்குமே சாக மாட்டேங்கிறிய, பேசாம ஏத்துக்க. அவனுக்கு பெரிய இடமா பார்த்து வரதட்சணை பணத்துல பிரிட்ஜ் வாங்கலாம், டிவி வாங்கலாம்னு இருந்தேன். என்ன கலர் டிவியா, பிளாக் அண்ட் ஒயிட்டா? உன் பையன் நல்லா டாவு காமிச்சிட்டான்னு. உங்களுக்கு கிண்டலா இருக்கா? எனக்கு வயிறு எரியுது. பச்சை தண்ணி எடுத்து ஊத்திக்க, பைத்தியக்காரி. இந்த காலத்து பசங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆன சமாச்சாரத்தையே தாய் தகப்பன்ட்ட சொல்றாங்க. அப்படி பார்த்தா நம்ம பையன் எவ்வளவோ மேல். வாய முடிக்கிட்டு பேசாம இரு, அதான் அவனுக்கு கௌரவம். வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. என்னங்க என்னங்க, உங்க தம்பி எவ்வளையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படியா? எங்க போறீங்க? அவங்கள போய் பார்க்க வேண்டாமா? நீங்க ஒண்ணு அங்க போக வேண்டாம், எல்லாம் அவங்க இங்க வருவாங்க. நானும் அதான் நினைச்சேன். கீதா, இவங்கதான் அம்மா அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்காயுசா இருங்க. சாந்தி, என்ன மாமா? உள்ள கூட்டிட்டு போ. சரி வாமா. டாடி, நான் எடுத்த முடிவு தப்பா? டேய், அதான் தாலி கட்டிட்டிய, அப்படியே எடுத்த முடிவை பத்தி யோசனை பண்றேன். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கண்கலங்காம பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிப்பா, சீக்கிரமே மெட்ராஸ்க்கு போய் ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்றேன். போ போ, முதல்ல இவ யாரு, என்ன பெரிய இடமான்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுல ஏதாவது எடக்கு முடக்கு இருந்துச்சு, அப்புறம் நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். நீண்ட ஆயுளோட நீ நல்லா இருக்கணும். இந்தாம்மா. பணம்லாம் எதுக்கு? நீங்க நல்ல மனசோட செஞ்ச ஆசீர்வாதமே போதும். பரவாயில்ல, எடுத்துக்கமா. இன்னொரு அண்ணன் இருக்கிறதா சொன்னாரே, சின்ன மருமக உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கா. நல்லா இருமா. மச்சினிக்கு பணம் ஏதாவது கொடுங்க. இல்ல வேண்டாம், வச்சுக்கமா. உனக்கு இஷ்டமானது ஏதாவது வாங்கிக்க. இல்ல, பெரியவங்க கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா, வாங்கிக்க. பெரியாத்தா 5 ரூபாய் தான் கொடுத்திருப்பாரு, இதுல 500 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கமா. நீங்க பேசிட்டு இருங்க, மாமாக்கு சாப்பாடு போடணும். கீதா, நீ எழுந்திரிச்சதே என் ரூமுக்கு வந்துரு, காஃபி டிஃபன்லாம் இங்கேயே சாப்பிடலாம். இந்த சாத்துக்கிட்ட ரொம்ப வச்சுக்காத, வீட்டு வேலை எல்லாம் உன் தலையில கட்டிடுவா. ஆமா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இவன பதில் சொல்லாம போறா. ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்பா போல இருக்கே. யாரா இருந்தா என்ன, அத்தை உப்புன்னு ஊதிடுவாங்க. சிவா குனிஞ்ச தலை நிமிர மாட்டாரு, அவரையே தைரியமா காதலிக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டியே. என்னம்மா மூத்த மருமகளே, வந்த அன்னைக்கே உன் ஓரகத்திக்கிட்ட என்ன பத்தி இல்லாத பொல்லாதையும் சொல்ல ஆரம்பிச்ச போல இருக்கு. இல்ல அத்தை. என்ன நல்லாத்த, பாத்திரம் எல்லாம் தேய்க்காம அப்படியே கிடக்கு. இங்க என்ன இவகிட்ட பேச்சு? போய் வேலை காணி போ. சரி அத்தை. என்னடி முறைக்கிற? இன்னைக்குதான் வந்திருக்கிற, போக போக இந்த ராஜேஸ்வரி யாருங்கிறத புரிஞ்சுக்குவேன். என்னம்மா, சிவா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா? ஆமாமா, இதோ இததான் இழுத்துட்டு வந்திருக்கான். சரி சரி, நீ வாமா. கண்டதுக்கு முன்னாடி நீ எதுக்கு நிக்கணும்? வா போலாம். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. என்னங்க? புது மருமக வந்தாலும் வந்தா நம்மள வீட்டை விட்டே விரட்டிடுவா போலடியோ. என்ன சொல்றீங்க? தமிழ்ல தான் சொல்றேன். அவங்க முதல் அளவுக்கு ரூம் வேண்டாம், இனிமே நமக்கு படுக்க வராண்டாவில்தான் போல இருக்குவா. நீங்க வேணா வராண்டால போய் படுத்துக்கங்க, நான் என் ரூம் யாருக்கு தரமாட்டேன். சிவாவும் கீதாவும் எங்க ரூம்ல இருக்காங்க அத்தை, நாங்க வராண்டால படுத்துக்கிறோம். ராஜேஸ்வரி, என்ன? சாந்திக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் தான் ஆச்சு.
நமக்கு கல்யாணம் ஆகி 27 வருஷம் ஆச்சு. அவளுக்கு இருக்கிற பெரிய மனசுல கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா? ஷீ, நீயே படுத்து பொருள். பாக்குறேன். இந்த வீட்டுல எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்க. ஒரு வேலைக்காரியை விட உங்களை கேவலமா நடத்துறாங்க. நீங்களும் இந்த வீட்டு மருமக தானே? உங்களுக்குன்னு சில ஆசைகள். எனக்குன்னு ஆசையா? என்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேனோ அன்னைக்கு என்னோட ஆசைகளுக்கெல்லாம் சமாதி கட்டிட்டேன். என்ன வேற எதுவும் கேட்காத கீதா. இல்லக்கா, நான் கேட்டே தருவேன். பெரிய மருமகளை இவங்க படுத்துற கொடுமைக்கு இந்த சின்ன மருமகளுக்கு பதில் சொல்லி. வாங்கத்த, உட்காருங்க. என் வீட்டுக்கே வந்து என்ன நீ உட்கார சொல்ல வேண்டாம். நீ வந்த அன்னைக்கே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இருந்தோம். சரி, பையன் ஊருக்கு போட்டமேன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா, உன் அப்பா என்ன செய்யறாரு? அப்பா அம்மா 2 பேரும் நான் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. வளர்றப்பவே அப்பா அம்மாவை முழுங்கிட்டியா? அனாதையா? இல்ல, என் தாய் மாமா கிட்டதான் வளர்ந்தேன். இனிமே அத்தைதான் எனக்கு அம்மா அப்பா எல்லாம். நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யறேன். இங்க வா, இங்க வா. இந்த செயின் கோல்டா இல்ல ரோல்டு கோல்டா? ரோல்டு கோல்டு தான் அத்தை. எப்படி சொல்றீங்க? பவுனுன்னா பளபளன்னு இருக்கும்ல, அப்படியா? பொங்க செயின் பவுனுன்னா என் செயினும் பவுனு தான். உங்களது கவரிங்னா என்னோடதும் கவரிங் தான். என்னடி சும்மா ரேக்கா, வெட்டி வச்சிருக்கியே, இதில் தான் உன் சீர்வரிசையை கொண்டு வந்திருக்கியா? இருமா, நான் பாக்குறேன். இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டா. அம்மா, இந்த ஒரு புடவை தான் நல்லா இருக்கு. அப்ப நீ எடுத்துக்குமா. கொஞ்சம் நெல்லு. நான் கூட உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா நடிச்சிருந்தேன். ஆனா கடைசியில இவ்வளவு மட்டமா இருக்கீங்களே. அந்த புடவை எப்படி கொடு. என்னடி பேசுற? இவ இந்த வீட்டு பொண்ணு. நான் இந்த வீட்டு மருமக. ஒரு வேலைக்காரி கூட கட்டாத புடவை இவளுக்கு எதுக்கு? எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மரியாதை இல்லாம பேசுறியா? உங்க வீடு என் வீடுன்னு இல்ல. மரியாதைங்கிறது கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம். இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊரும். கீதா, என்ன பெரியவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற? நீங்க சும்மா இருங்கக்கா. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு புண்ணியவதிக்கு இந்த புடவையை மாமா தர சொல்லிருக்காரு. அப்படியா? இது முதல்லயே தெரியாம நான் எதேதோ பேசிட்டேன். சரி சரி, தாமா. ஏமா என்கிட்ட தர? என்ன பொறுத்த வரைக்கும் உங்களைதான் இந்த வீட்டுல புண்ணியவதியா நினைக்கிறேன். ஏ கீதா, இந்த ராஜேஸ்வரிய பத்தி உனக்கு சரியா புரியல, புரிய வைக்கிறேன். லதா, இந்த புடவையில மடிச்சு வை. அம்மா, அம்மா என்ன அம்மா, மடிச்சு வை. வா. சீக்கிரம். எதுக்கு சாக்லேட்? நீங்க என் பொண்டாட்டி மறக்கணும் கேள்விப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் அந்த சாக்லேட். நீங்க இந்த வீட்டுக்கு வந்த ஆதி வராசக்தி. எனக்கு கொஞ்சம் தைரியம் வரதுக்கு வரம் கொடுங்க. என்ன மாப்பிள்ள, தனியாவா வந்திருக்கீங்க? அங்க வீட்டு வேலையில யார் செய்யறது? இல்ல, லதா ஒரு மணி நேரம் பர்மிஷன் கொடுத்துருக்கா. அதானே பார்த்தேன். நல்ல குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. போஸ்ட். இங்க கீதா யாருமா? நான்தான். மணி ஆர்டர் வந்திருக்கு. இந்தாங்க. வேணாமா, இந்த 5 ரூபாய் வாங்கினா உங்க வீட்டு பெரியம்மா கிட்ட 58 திட்டு வாங்கினா. நான் வர்றேன். என்னடி, யார்கிட்ட இருந்து மணி ஆர்டர் வந்திருக்கு? அவர்கிட்ட இருந்துதான். அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா? எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கான்? 1000 ரூபாய். இந்த வீட்டுல நிர்வாகம் நான் தான். எல்லா மருமகளும் அவங்கவுங்க புருஷன் சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த பணத்தை எப்படி கொடு. இந்தாங்க,
500 ரூபாய். 500 ரூபாயா? என்ன பாதிதான் தர? நானும் என் புருஷன் இந்த வீட்டுல இருந்திருந்தா 1000 ரூபாய் தரலாம். இப்ப நான் மட்டும் தானே இருக்கேன், அதான் பாதி. இவ்வளவு கணக்கா பேசுறியே, நாளைக்கு குழந்தை பிறந்தா அப்ப என்ன கொடுப்ப? பால் கொடுப்பேன்.